குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிற விளங்குதா? குட் ஈவினிங் ஓம் சார். ஓகே. இன்றைக்கு வந்து 2019 கேள்வியை பார்ப்போம். ஆறுடைய அரைக்கோள பாத்திரத்தில் நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகள் உள்ள ஒரு முக்கோண குறுக்குவெட்டை கொண்ட ஒரு அரிய வடிவ கண்ணாடி பாத்திரத்தில் இந்நீர் வீணாகாதவாறு இடப்படுகிறது. ரைட். அப்போது அக்கண்ணாடி பாத்திரத்தில் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து நீர் நிரம்பி உள்ளதா? ரைட். இப்போ வந்து சொல்லியிருக்கேன் என்னடா, அரை உள்ள அரைக்கோளத்துல வந்து நீர் வந்து முற்றாக நிரப்பப்பட்டிருக்கா. ரைட். அப்ப அரை உள்ள ஒரு அரைக்கோளத்துல இப்படி ஒரு அரைக்கோளம் ஒன்று இருக்குண்டா, ரைட், அதன் ஆரை வந்து ஆர். ரைட். அப்ப இந்த ஆரை உள்ள ஒரு அரைக்கோளத்துல வந்து ரைட் என்ன செஞ்சிருக்கணும்டா, ஃபுல்லாவே தண்ணி நிரப்பி வச்சிருக்கணும். ஃபுல்லாவே தண்ணி நிரப்பி வச்சிருந்தா இப்ப நீரின் கன அளவு காணணும். அப்ப வாட்டரின் வால்யூம் வந்து என்னவா இருக்கும்? நீரின் கன அளவு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீரின் கன அளவு என்னவா இருக்கும்? கோலத்துக்கு கன அளவுக்குரிய சமன்பாடு என்ன? ஒரு ஸ்பெரிக் அரை தர மூன்றின் மேல் 4 தர பையார்க்கணம். அரை தர 4/3 பை ஆர் கனம். அதாவது வந்து 4/3 பை ஆர் கனம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு முழு கோலத்தின் கனவளவு. அப்ப அதுல இருந்து அரை கோலத்தின் கனவளவு வந்து எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க கனவளவை கண்டோம்டா, இதுல இருந்து நாங்க கனவளவை கண்டோம்டா, போடுங்க. இவ்வளவு பெருசா பண்ணுங்க. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரை கோலத்தின் கனவளவு வந்து எப்படி இருக்குமெண்டா, அரை தர 4/3 பையார் கனம்னு வரும். அப்ப இதுல இருந்து நாங்க பாத்தீங்கன்னா காஃப் இன்டூ, அப்ப காஃப் வந்து இது மட்டுப்பட்டோம். அப்ப 2 இங்க ரைட். அப்ப நான் டைரக்டா போட்டுக்கொள்றேன். 2/3 இன்டூ பை பேர் கட்டுவங்களுக்கு பை இன்டூ ஆர் வந்து தந்திருக்க ஆறுன்றது ஆறு ஆறா தான் இருக்கு. ரைட். என்னன்னா விடையிலையும் பாருங்க பை அப்படியே இருக்கு. ஸோ அதனால நாங்க பையை வந்து இப்போதைக்கு நாங்கள் 22 போட தேவையில்லை. ஆறு ஆறு தான். அப்போ ஆறு கணக்கு. ரைட். இதே இது வந்து இப்ப என்ன செய்யணுமாம்டா, ஒரு அரியத்துக்குள்ள கொண்டு போய் தண்ணியை ஊத்திடணும். ரைட். அந்த அதே மாதிரி இருக்கிற ஒரு அரியத்துக்குள்ள கொண்டு போய் தண்ணியை ஊத்திடணும். பிரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப செங்கோண அதிகம். ஓ, அப்ப இப்படி இருக்க போகுது. ரைட். இது 6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துக்கு தண்ணியை ஊத்தி இருக்கணுமா? இந்த கோலத்தால கொண்டு போய் அங்க ஊத்திக்கல, எவ்வளவு உயரத்துக்கு அது ஊத்தப்பட்டிருக்கு தண்ணி? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அடியை கொண்டு, இந்த மாதிரி செங்கோண முக்கோண அடியை கொண்ட ஒரு 10 சென்டிமீட்டர் உயரமான ஒரு அரியல். அப்ப கனவளவுகள் வந்து காணக்கில் என்ன செய்யறாங்க? அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். அடிப்பரப்பு என்னது? முக்கோண வடிவமான பரப்பு. அப்ப அடிப்பரப்புக்கு வந்து முக்கோண வடிவம் எப்படி இருக்கும்? அரை தர அடி 6 சென்டிமீட்டர் தர செங்குத்தியரம் 4 சென்டிமீட்டர். அரை தர அடித்தர செங்குத்தியரம். இது அடிப்பரப்பு, இந்த முக்கோண அடிப்பரப்பு. இது இந்த முக்கோண அடிப்பரப்புல எவ்வளவு உயரத்துக்கு? 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து தண்ணி நிற்கிறான். அப்ப கனவளவு காண்றதுக்கு என்ன செய்யணும்? தர 10 சென்டிமீட்டர். இது வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? இந்த கோலத்துக்குள்ள அரைக்கோளத்துக்கு இருந்த கனவளவுக்கு சமனா இருக்கும். ஆகவே 2/3 பை ஆர் கன. இதுல இருந்து ஆற காண சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்த்தோம்னா இங்க ஒரு 2, இங்க 3, இங்க இருக்கிற 3 அங்க போய் பெருக்கிச்சேன்டா 3 9, 9 4 36. ஆகவே 360 கீழ் 2 பை ஆர்கன். ரைட். அப்ப நாங்க ஒரு திருப்பி போய் பார்ப்போம். அப்ப 180 பை இருக்கு. ரைட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 பையால பிரிக்கிறோம். ஆகவே ஆர்கனம் சமன் 180 பை. ஆகவே இதுல இருந்து ஆர் வந்து என்ன இருக்கு? கனம் கனம் வந்து அங்கால போச்சுன்னா
கனமூலம் ஆகும். அவை இதுக்குள்ள ஒரு 3 வரும். 180 கீழ் பை என்று வரும். ரைட். இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்? மடக்கேட்டவனே பாவி சொல்லி கேட்பான். அப்படி சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நாங்கள் போட்டுக்கொள்வோம். சென்டிமீட்டரும் போட்டுக்கொள்வோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து 3.14 போட்டு 6 பெருமானத்தை சென்டிமீட்டர்ல முதலாம் தசமானது காணட்டா. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், முதலாம் தசமானம் ஃபர்ஸ்ட் டெசிமல். இப்போ இந்த 2 தசமானத்தில் கொடுக்கவில்லை. ரைட். இப்போ ஆர் வந்து எங்களுக்கு இதுன்னு தெரியும். ஆகவே எல்ஜிஆர் ரெண்டு பக்கம் லொக் எடுப்போம். எல்ஜிஆர் சமன் என்னடா போகுது? எல்ஜி 180 கீழ் பை இன்ட்டு 1/3. ரைட். அப்ப இந்த 1/3 என்ன செய்யும்? வெளியில வரும். ஆகவே எல்ஜிஆர் சமன் 1/3 எல்ஜி 180 கீழ் பை. அடுத்து என்ன செய்யலாம்? வகுத்துதண்டா மடக்கைக்குள்ள வகுத்துதண்டா என்ன செய்யலாம்? மடக்கைக்குள்ள டிவைட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? நாங்க கழிக்கணும். கழிக்கணும். ஆகவே எல்ஜிஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3 முழுவதுக்கும் வரும். எல்ஜி 180 மைனஸ் எல்ஜி பை. பைக்கு வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் 3.14. ரைட். 180 விஞ்ஞானமுள்ள குறிப்பீட்டுல போட்டோம்னா எப்படி வரும்? நூற்றி 180 விஞ்ஞான குறிப்பீட்டுல போட்டோம்னா என்ன வரும்? 10 1.8 தர 10 1.8 தர 10 180 விஞ்ஞான குறிப்பில் போட்டோம்னா என்ன வரும்? 1.8 இன்டூ 10 to the power 2. 2. ஆகவே இங்க 2 இருக்கிறதால எங்களுக்கு 2 தசம் வரப்போகுது. 2 தசம் 18 சைபருக்கு போய் பார்த்து சொல்லுங்க. 2 18 பூஜ்ஜியம் 2553. 2553 2553 சாய. இது பாருங்க விஞ்ஞான குறிப்பீட்டிலே இருக்கு. ஆகவே 0.31 4 39 4969. 69. ரைட். இப்ப LGR is equal to 1/3 into இதுல இந்த கழிச்சா எவ்வளவு? 2.2553 இருந்து நாங்க 0. இதை கழிச்சா எவ்வளவு வருது? 13ல 9 போனா 4, இஞ்சால 14ல 6 போனா 8, 5, 7, 1. ரைட். இப்ப இதை வந்து என்ன செய்யணும்? 3ஆல வகுக்கணும். 3ஆல வகுத்தோம்னா எங்களுக்கு எவ்வளவு? 0.5861. 5861. ரைட். இப்ப பாருங்க 0 இருக்கு. விஞ்ஞானம் அதாவது வந்து 0 இருக்கு. ஆகவே நாங்க தசம் குத்திகள் வந்து அதுலயே நாங்க குத்துவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 5861 இங்க இருக்குன்னு தேடி சொல்லுங்க. R is equal to anti-lock 5861. 3855. 3855. அப்ப 3855 3855 எங்க தசம் குத்துவோம்? 3க்கு பக்கத்துல 3 தசம். 3 வரும். ஏனெண்டா இது வந்து 0 இருக்கிறதால 3 பக்கம் 1 இருந்துச்சுன்னா 1.5861 இருந்துச்சுன்னா 38 வந்துருக்கு. எழுதி கொள்ளுங்க. சார் முதலாம் தசமதானத்துல கேட்டு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோம்னா 3.9. இது போட்டா தான் ஒரு மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், இல்லாட்டி வராது. இந்த விட கொடுத்தா கூட முதலாம் தசமதானத்துல கேட்டதால 3.9 கொடுத்தா ஒரு மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா வரும்.
இப்போ பாத்தீங்கன்னா அடியின் 6 8 சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள ஒரு செவ்வட்ட திண்ம உலோக உருளை குற்றியை உருக்கி சமனான 12 சிறிய திண்ம செவ்வட்ட கூம்புகள் செய்யப்படுகின்றன. ரைட். அக்கூம்பு ஒன்றின் உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வாறு செய்கையில் 125.6 சென்டிமீட்டர் கன அளவு உலோகம் வீணாகிறது. ரெண்டா மிச்சமா இருக்கு. 12 சிறிய செவ்வட்ட கூம்பு செய்த பிறகு எங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிற மிச்ச உருக்கி, அதாவது நாங்க என்னத்த திண்ம உலோக உருளைய நாங்க வந்து உருளைய உருக்கி எடுத்த இருக்குதானே, அந்த உருளையை நாங்க எடுத்த சிலிண்டரை வந்து நாங்க உருக்கி எடுத்த உலோகத்துல மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் தான் 125.6 சென்டிமீட்டர் கன கன அளவு உலோகம் வீணாகிறது. பையன் பெருமானம் என கொண்டு உருளை உலோக குற்றியின் கனவளை காண்க. ஃபர்ஸ்டுக்கு செய்யப்படும் கூம்பு ஒன்றின் கனவளை கண்டு அக்கூம்பின் அடியினாரை ஆர் ஆனது காண்பிட்டா. ரைட். ரேடியஸை காண்பிட்டா. ஃபர்ஸ்டுக்கு வந்து உருளை உலோக குற்றி கனவளவை காண்போம். அது வந்து பேஸ் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ ஸோ நாங்கள் வந்து அந்த எங்கட சிலிண்டர் வந்து என்னதை காணலாம், கனவளவை காணலாம். பேஸ் ரேடியஸ் வந்து 8. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட உருளை வந்து எப்படி இருக்க போகுதுண்டா இப்படி இருக்க போகுது. இந்த சிலிண்டர்ல பேஸ் ரேடியஸ் வந்து 8, ஆர் சமன் 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10. எஸ், 10 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ எங்களுக்கு உருளையின் கன அளவுக்கு என்ன சமன்பாடு தெரியும்? உருளையின் கன அளவுக்கு சமன்பாடு என்ன? உருளையின் கன அளவுக்கு சமன்பாடு என்ன? அடிப்பரப்பு தர செங்குத்துயரம் பையார் வர்க்கம் ஹெச். ஸோ பையார் வர்க்கம் ஹெச்ண்டா எங்களுக்கு தெரியும். இதுல பையார் வர்க்கம் ஹெச் என்னவா இருக்கும்? 3.14. பை வந்து எங்களுக்கு தந்திருக்கு 3.14. அப்போ பை தர ஆர் வந்து எங்களுக்கு 8 தெரியும். ஆகவே 8 சென்டிமீட்டர் தர 8 சென்டிமீட்டர் தர ஹெச் 10 சென்டிமீட்டர். இவ்வளவு பெருக்கு எங்களுக்கு எவ்வளவு வருது? 3.14 தர 8 சென்டிமீட்டர் 64 தர 10. எவ்வளவு கனவளவு வருது? உருளையின் கனவளவு தனியாக கேட்டவன். ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் பெருக்கி கொடுக்கணும். 2009.6 சென்டிமீட்டர் கனம். 2009.6 9 சென்டிமீட்டர். அப்ப 2009.6 சென்டிமீட்டர். இது வந்து முதலாவது கேள்விக்குரிய சென்டிமீட்டர் கனம் கியூப். முதலாவது கேள்விக்குரிய விடையா இருக்கு. ரைட். இப்ப அடுத்த கேள்வி வந்து கேட்கிறான், அந்த செய்யப்படும் கூம்புன்ற கனவளவை கேட்கிறான். ரைட். இப்ப நாங்க உருக்கி செய்யற கூம்புன்ற கனவளவு பார்ப்போம். மொத்தமா எத்தனை கூம்பு செய்கிறோம் உருக்கி? 12. ரைட். அப்ப ஒரு கூம்பின்ற கனவளவுக்குரிய சமன்பாடு என்னவா இருக்கும்? இப்ப இப்படி இருக்கு கூம்புண்டா வட்டடி கூம்பு உங்களுக்கு ஆரே ஆர். ரைட். ஆர் கேபிட்டல் ஆர்னு போடுவோம். ஆரே கேபிட்டல் ஆர். ஹெச் வந்து எங்களுக்கு தந்திருக்கா. உயரம் 6 சென்டிமீட்டர். உயரம் 6 சென்டிமீட்டர். இது கேபிட்டல் ஆர்னு போடுவோம். என்னோட ஸ்மால் ஆர் தான் கேள்வியில் இருக்கு. அப்போ ஸ்மால் ஆர்னு இதை போட்டுக்கொள்வோம். இதை வேணும்னா கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கொள்வோம். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ரைட். இதை கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கொள்வோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பின்ற கோண்ட, அதாவது வந்து வட்ட அடியாக கொண்ட கோண்ட கனவளவுக்கு என்ன சமன்பாடு? 1/3 பையார் வர்க்கம் ஹெச். ஹெச் ஹெச் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியும் வி கோன் அது எப்படி இருக்கும்? 1/3 பை வந்து 3.14. ஆர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆர் வர்க்கம் ஹெச் வந்து 6. இப்படி எத்தனை கோன் வந்து நாங்கள் செய்யறோம்?
எத்தனை கோலம், அதாவது எத்தனை கூம்பு வந்து நாங்க செய்யறோம் இதுல? 12. 12. ஆகவே 12 கோண்ட கனவளவு வந்து எங்களுக்கு தெரியும், தர 12. ரைட். இவ்வளவு வந்து 12 கோண்ட கனவளவு. இந்த 12 கோண்ட கனவளவையும் எஞ்சி மீதம் இருக்கிற கனவளவையும் கூட்டினா இந்த கனவளவு எங்களுக்கு வரும். உலோக உருளை குற்றின்ற கனவு. அந்த மேல இருக்கிற உலோக குட்டின உருளைன்னு வரும். ஏனென்றா இந்த உலோக குட்டியை உருக்கி இந்த 12 கூம்பையும் செய்து மிச்சமா ஒரு எமௌண்ட் இருக்கா, ஒரு குறிப்பிட்ட அளவு எமௌண்ட் வந்து இருக்கு. அந்த எமௌண்ட் தான் எங்களுக்கு வந்து தெரியும் என்னண்டு 125.6 சென்டிமீட்டர் கியூப் பண்ணு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்டா 12 இது இந்த கனவுல வந்து எங்களுக்கு இவ்வளவு தெரியும். ஆகவே நாங்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி என்றா 1/3 தர 3.14 ஆறு வர்க்கம் தர 6 தர 12 சக எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? 125.6 125.6 சென்டிமீட்டர் கியூப் சமன் எங்களுக்கு தெரியும் 2009.6 சென்டிமீட்டர் கியூப். 2009.6 சென்டிமீட்டர் கியூப். ரைட். இப்போ இதை நாங்கள் சுருக்கணும், எங்களுக்கு எப்படி வரப்போகுது? ஆறோட சேர்ந்து என்ன மாதிரி சுருக்கி வருதுன்னு சொல்லுங்க. 3.14 தர 6 தர 12 ÷ 3. ஏதாச்சும் இதே மாதிரி காட்டு எங்களுக்கு கேட்டிருக்கா? ஓ, அப்போ காட்ட சொல்லி கேட்டோடய நாங்கள் ஃப்ரீயாக டிவைட் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு வச்சுக்கொள்வோம். 157 கேட்டிருக்கு. பார்ப்போம். 3.14 தர 6 தர 12 எவ்வளவு? 75.36 ஆர் வர்க்கம் சமன். இனி இது அங்கே போய் கழிப்போம். கழிச்சோம்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 1884. இந்த 12 கூம்பிட்டு கனவுல தானே இருக்கு. ஆகவே 12 தர இவ்வளவு மிச்சத்தை பெருக்கி போட்டு சொல்லுங்க என்ன எவ்வளவு? 3.14 தர 6 ÷ 3 6.28. ரைட். அந்த கேள்வியில் இருக்கிற 6.28 வருது. இந்த 6.28 வருது. ஸோ அதனால எங்களுக்கு 6.28 சமன் 1884. இங்க இந்த 12 கூம்புல 12ஆல கொண்டு பிரிச்சோம்னா எங்களுக்கு வரும் 6.28 ஆர் வர்க்கம் சமன் 1884 கீழ் 12. இது வந்து எங்களுக்கு வரப்போகுது. எப்படியும் அவன் அதுல தந்த மாதிரியே வர நினைக்கிறேன். பாருங்க, 1884 12ஆல ஒத்த எவ்வளவு? 157. ஆகவே எங்களுக்கு தெரியும் இப்ப 6.28 ஆர் வர்க்கம் வந்து 187. ஆகவே ஆர் வர்க்கம் சமன் 157 கீழ் 6.28 சென்டிமீட்டர் 57. வர்க்கம். மடக்கேட்டவனை பயன்படுத்தி ஆர் வர்க்கத்தின் பெருமானத்தை கண்டு ஆரின் பெருமானத்தை பெறுக. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆர் வர்க்கத்தின் பெருமானத்தை காணட்டாம், அதுக்கு பிறகு வந்து ஆரின் பெருமானத்தை காணட்டாம். ஆர் வர்க்கத்தின் பெருமானத்தை காணட்டாம், அதுக்கு பிறகு ஆறின் பெருமானம். மடக்கேட்டவனை பயன்படுத்தி ஆர் வர்க்கத்தின் பெருமானத்தை தான் ஃபர்ஸ்ட் காணும். இப்போ ஆர் வர்க்கத்தின் பெருமானம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்குண்டா 157 6.28. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு தெரியும் மடக்கேட்டவனில் நாங்கள் ரெண்டு பக்கம் எழுதி எடுப்போம். இங்கே வந்து ஆர் வர்க்கத்தின் பெருமானம் கேட்டதால ஆர் வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கொள்வோம். ஆர் வர்க்கத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்வோம்? ரெண்டு பக்கம் எல்ஜி எடுத்தோம்னா எல்ஜி ஆர் வர்க்கம் சமன் எல்ஜி 157 சாய எல்ஜி 6.28. இது வந்து எத்தனை? 1 2 2 தசம், அதாவது விஞ்ஞானம் குறிப்பிடலையா 1.57 தர
10 2. ஆகவே எங்களுக்கு வரப்போது இந்த 10 2 இந்த 2 தசம் 15 என்னது 1959. 1959. 15 வந்து எங்களுக்கு தெரியும். 1959 தெரியும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 0 அப்படியே இருக்கு. 1க்கும் 10க்கும் இடையில இருக்கு. ஆகவே 62 8. 7980. 7 7980. 7980. இப்ப நம்ம இதை கழிச்ச எவ்வளவு வருது? 1.3979. 1.3979. ரைட். இப்ப நாங்க ஆன்டிலாக் காணும். ஆன்டிலாக் அதாவது வந்து ஆர் வர்க்கத்துக்கு காணப்படும். ஆர் வர்க்கம் சமன் ஆன்டிலாக் 1.3979. 39 79. தேர்டுங்க 39 79க்கு 25.0. 25.0. ரைட். இங்க 1 இருக்கு. ஆகவே எங்க எங்க தசம் ஊத்த போறோம்? 25.0. 25.0. ஆகவே ஆர் வர்க்கம் சமன் 25.0. ஆர் சமன் சகவோசாய வர்க்கமூலம் 25 சென்டிமீட்டர். ஆகவே ஆர் சமன் சகவோசாய 5 சென்டிமீட்டர். பட் இங்க சய வராது. நீளம் வந்து மறையில அளப்பமா இல்ல. இல்ல. ஆகவே ஆர் வந்து அஞ்சு சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டயமீட்டர் வந்து சாரி பேஸ் ரேடியஸ் வந்து ஆர் ஆர் சென்டிமீட்டரா இருக்கிற வந்து ஒரு என்னது ரைட் சிலிண்டர் உண்டு. என்ன செய்யணும்னா அந்த சிலிண்டர் ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கு. ரைட். அந்த அந்த பவுல்ல வந்து இப்ப என்ன செய்யணும்னா 12 சென்டிமீட்டர் இதுக்கு வந்து லிக்யூட் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்குள்ள ஃபில் ஆயிருக்கிற அவ்வளவு வாட்டரையும் வந்து என்ன செய்யணும்னா 4 சென்டிமீட்டர் உள்ள 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆன 16 அரைக்கோளத்துக்கு சாரி அரைக்கோளத்துக்குள்ள வந்து நிரப்புறதுக்கு மட்டும் போதும்னு சொல்லிடும். ஸோ அப்போ அதுல இருந்து வந்து ஆரக்கான்னு சொல்லி கேட்கணும். இப்போ நாங்க வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடியினாரை ஆறாக உள்ள ஒரு செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்தில் 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. ரைட். அப்ப இந்த 12 சென்டிமீட்டருக்கு உள்ள நீரின் கன அளவை காண்போம். அப்ப நீரின் கன அளவு அப்ப நீரின் கன அளவு. இப்ப நீரின் கன அளவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் என்னது கோலம்ன்றதால பையார் வர்க்கம் ஹெச் பையார் ஸ்கொயர் ஹெச். அப்போ பை அப்படியே இருக்கட்டும். பை இப்போ எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆகவே பை அப்படியே இருக்கட்டும். பை இன்டூ ஆர் வந்து எங்களுக்கு தந்திருக்கு ஆர் ஆர் தான். ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் தந்திருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் இன்டூ 12 சென்டிமீட்டர். ரைட். இதான் வந்து மொத்தமா இருக்கிற நீரின் கனவளவு. இந்த நீரின் கனவளவு வந்து என்ன செய்யணும்னா எத்தனை கோலத்துக்குள்ள அரைக்கோளத்துக்குள்ள வந்து ஊத்தினோம் 16. 16. ரைட். அப்ப 16 அரைக்கோளத்துக்கு ஊத்தினோம்னா ரெண்டு வரப்போகுது. அரைக்கோளத்தின் கனவளவு காணணும். இப்போ 16 தர அரைக்கோளத்துக்கு என்ன அரை தர அரை தர 4/3 பையார் கணம். பையார் கனம். இது வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்? பையார் வர்க்கம். இது ஆர் ஆர் ஒன்னு போடுறோம். சரியா? பையார் வர்க்கம் தர 12 சென்டிமீட்டர். அப்ப 16 தர அரை தர 4/3 பை ஆர். இங்க அரைக்கோளத்தின் அரை என்ன? 4 சென்டிமீட்டர். 4 கனம் சமன் பை இன்டூ ஆர் வர்க்கம் தர 12. பாத்தீங்கன்னா இங்க 1 இங்க 8
இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 3 12 நான் 1 4 இந்த 3 சாரி அந்த 3 வெட்டுப்படாது 3 ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது இந்த பையும் வெட்டுப்பட்டு இப்போ ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ 4 கனம் 4 கியூப் ஓவர் 3 கியூப் 3 ஸ்கொயர் ரைட் இங்க ஒரு 3 இருக்கு இங்க ஒரு 3 இருக்கு சரியா நான் போட்டது சரியா இந்த இடத்துல போட்டது விளக்கம் இல்லையா உங்களுக்கு 8 இருக்கு இங்க 4 கனம் இருக்கு ரைட் அப்போ 8 4 கணம் ஜாலி இருக்கு இந்த 3 கீழே வரப்போகுது இங்க பெருக்கிற 3 இங்க வந்து பிரிக்கும் ஏற்கனவே ஒரு 3 பிரிச்சிட்டு இருக்கு அப்போ ஒரு 3 இன்னொரு 3 அப்போ 3 வர்க்கம் இப்போ ஆர் வர்க்கம் தான் காணும் ரைட் அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சமன் நான் இப்போ ஆர் தானே காணணும் அப்போ ஆர் ஸ்கொயர் எடுக்கணும்டா இங்க 4 கனம் இருக்கு 4க்கு இன்னொரு 4 வந்துச்சுன்னா எனக்கு 4 மடக்கு வர்க்க மூலமாக்குறது சுகம் அப்ப என்ன செய்யலாம் 8 நான் என்னன்னு போடலாம் 4 தர 2 தர 4 கனம் கீழே 3 வர்க்கம் இப்ப சொல்லுங்க 4 தர 4 கனம் எவ்வளவு 4 தர 4 கனம் எவ்வளவு அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் அப்ப 4 ஓராம் அடுக்கு 4 கனம் எவ்வளவு 4 அடுக்கு 4 அடுக்கு அப்ப 2 தர 4 அடுக்கின் கீழ் 3 அடுக்கு இப்ப ஆர் வந்து எப்படி வரும் வர்க்க மூலத்துக்குள்ள 2 தர 4 அடுக்கின் கீழ் 3 அடுக்கு இப்ப என்ன செய்யலாம் வர்க்க மூலத்தை வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா போடலாம் இப்போ போட்ட மாட்டேன் உங்களுக்கு ஈஸிக்காக நான் வடிவா சொல்றேன் பாருங்க 2 தர 4 அடுக்கு கீழ் 3 அடுக்குன்னு போடலாம் இல்லாட்டி டிரெக்டாகவும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் அப்போ வர்க்க மூலம் 2 தர 4 அடுக்கு வர்க்க மூலம் எடுத்தா 4 அடுக்கு வரும் கீழே 3 வரும் ஆகவே 16 கீழ் 3 வர்க்க மூலம் 2 பாப்போம் அப்படியே கேட்டிருக்கேன் 16 வர்க்கமூலம் 2 கீழ் 3 எஸ் அப்போ 16 வர்க்கமூலம் 2 கீழ் 3 அப்ப அவ்வளவு சென்டிமீட்டர் என்னது இது ஆர் ஒரு வி மாதிரி போட்டிருக்கோம் ஆர் அப்ப ஆர் ரைட் இப்போ என்ன செய்யட்டாம் இதுல இருந்து ஆரை காட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து மடக்கை அட்டவணை பயன்படுத்தி வேற ஒரு கேள்வி தான் இருக்கா 65.2 வர்க்கமூலம் 65.2 தர 0.722 கீழ் 3.06 எக்ஸ்ன்னு போட்டுக்கொள்ளுது ஏன் இருக்கு அப்ப ஏன்னு போட்டுக்கொள்ளும் ஏ மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஏ காணட்டா அப்ப 2 பக்கம் லொக்க எடுத்தோம்னா என்ன வரும் எல்ஜி ஏ சமன் என்னென்ன வரும் இது எல்ஜி வர்க்கமூலம் 65.2 சக எல்ஜி 0.722 சய எல்ஜி 3.06 ரைட் இப்ப சொல்லுங்க இதுல வர்க்கமூலம் 65.2 எப்படி எழுதி கொள்ளலாம் எல்ஜி 65.2 என்ன எத்தனையாவது இருக்கு 2 மேல் 1 2 மேல் 1 അറിയാമ എടുക്കും റൈറ്റ് സഹ എൽജി 0.722 சய எல்ஜி 3.06 இப்ப இது வந்து இங்க முன்னுக்கு போக போகுது அரை தர ரைட் 65.2 ரெண்டா 65 விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதினா உங்களுக்கு வந்துடும் 6.52 வரப்போகுது ஆகவே முன்னுக்கு ஒரு தானம் போகுது ஆகவே 1 65.2 இங்க என்னன்னு பாருங்க 8 1 4 2 8 8 1 4 2 4
ரெண்டு. இதை பாருங்க 0.7 என்ன வரப்போகுது ஒன்றை விட சின்னத்தானம். ஆகவே இது வந்து என்னது விஞ்ஞான குறிப்பு மாத்தினா பார் ஒன்று, ரைட், ஒன்று பார் தாசா. 72 போய் பாருங்க. 8 5 8 5. 8 5 8 5 8 5 8 5 சய. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.36 பாருங்க. 4 8 5 7. 4 8 5 7, ரைட். இதை நாங்கள் ரெண்டாவது குறிக்கிறோம்டா 0.9 0 7 1 சக, சாரி சய சய ஒன்று சக 0.8585 சய 0.487. இதை சுருக்கினா என்ன வருது இப்போ கழிச்சா? 0.2799. 0.2799 LGA. ஆகவே ஏ வந்து எங்களுக்கு என்ன வரும்? ஆன்டிலாக் 0.2799. 27.99 எங்க இருக்கு? 1905. 1905 எங்க தசம் குத்துவோம்? 1 தசம். 1 தசம். ஆகவே 1.95 இதண்டு வரப்போகுது. எழுதிக் கொள்ளுங்க. சரி, இரண்டாம் தசமதானத்துக்கு கேட்டிருக்கா. இரண்டாம் தசம் தானம். ஆகவே 1.91. எழுதிக் கொள்ளுங்க.